இனிய திராவிட தமிழ் சொந்தங்களுக்கு எளியவனின் ஏற்றமிகு வணக்கங்கள். என் திசையும் புகழ் மணக்கும் தென்திசை திராவிடர் ஜோதி தமிழ் தகப்பன் முத்தமிழறிஞர் அவர்களின் வாழ்த்துக்களோடு அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்து இளைஞர்களின் கருவூலமாக திகழக்கூடிய கருத்தியல் சிந்தனை களஞ்சியம் இனியவர் இளைய கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இளைஞரினுடைய நிர்வாகிகளின் சந்திப்பு நிகழ்வு இன்றைய தினம் 8 லிங்கங்கள் அமையப்பெற்று 9வது லிங்கமாக அமைந்து அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் குடிகொண்டிருக்கக்கூடிய குன்றாம் திருவண்ணாமலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளம் சிப்பாய் படைகள் நீங்கள் இன்றைக்கு நிர்வாகிகளாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறீர்கள். அறிவு தெளிவு பெற்றிருக்கிறீர்கள். ஈட்டியின் முனைகளே எடுங்கள், தீட்டிய கூறுவாட்களே திட்டமிதோ, கட்டிய நாய்களல்ல நாம் எட்டிய மட்டும் பாய்வதற்கு, தட்டிய மாத்திரத்தில் தருக்கர்களின் குட்டமடக்கப்படவே, வெறும் விருப்பம் உள்ளவராம் பதவியில் பல பேர் அவர் வேண்டாம். இன்றைய தினம் நெருப்பின் பொறிகளாய் திருவண்ணாமலையில் இளம் தலைவர் இளைய கலைஞர் அண்ணன் தளபதி அவருடைய அரசியல் வாரிசு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் குழுமியிருக்கக்கூடிய இளையோரே, நீங்கள்தான் தேவை. இளைஞர் படையை கழகத் தலைவர் தளபதி அண்ணன் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உருவாக்கிய காலத்தில் அந்த இளைஞர் படையில் இணைந்து பயணித்த எங்களுக்கெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியது என்ன தெரியுமா? நீங்கள் துணிந்து பயணிக்க வேண்டும். பதவிக்காக, பவிசுக்காக, படாடோபத்திற்காக மட்டுமே இந்த இயக்கத்தில் இணைத்து கொண்டு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று நினைப்பீர்களேயானால், நாம் எதை வெல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த லட்சியத்தை வெல்ல முடியாமல் போய்விடும். மகாத்மா காந்தி அவர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை விரட்டியடிப்பதற்கு டூ ஆர் டை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய அதிகார சூழ்ச்சித்தனத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு நாம் சொல்வது டூ ஆர் டை அல்ல, டூ அண்ட் டை. டூ